ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியான நாள் தான். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஊருக்கு போறோம். இன்னைக்கு ஊருக்கு போறது தான் ரொம்ப ஹாப்பியான விஷயம். ஏன்னா, இந்த பெங்களூருக்குள்ள இந்த 4 சுவத்த பார்த்துக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம். அப்ப இந்த மாரி நேரத்துல நம்மளுக்கு பசங்களுக்கு லீவ் விட்டாச்சு. அதனால நம்ம ஊருக்கு போய் ரொம்ப ஜாலியா, நல்லா ஹாப்பியா இருக்கணும் இல்லையா? அதனால அங்க போய் ஃப்ரீடமா இருக்கணும்னு ஒரு என்ஜாய்மெண்டோட நம்ம ஊர் கிளம்புறோம். அதே மாரி தான் பசங்களும் வந்து இங்கே வீட்டுக்குள்ளேயே இருந்து அவங்களுக்கும் போர் அடிச்சு போச்சு. அதனால நம்ம ஊருக்கு போணும், போணும், போணும்னு ஆட்டம் போடுறாங்க. சரி இந்த தடவை நம்ம ஊருக்கு போ வேண்டாம். நெக்ஸ்ட் டைம் நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு நெனச்சோம். ஆனா பார்த்தா வந்து அவங்களுக்கு ஊருக்கு போயே ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. ஏன்னா, அங்க ஒரு விஷயம் இருக்குது அவங்களுக்கு. அத போய் அவங்க என்ஜாய் பண்ணணுங்கிறக்காண்டி அவங்க கிளம்புறாங்க. சரி அவங்களோட சேர்ந்து நம்மளும் போயிடலாம். போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் கூட வீட்ல இருந்துக்கலாம். இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புறோம். இப்போ வந்து 1 தேதியிலேருந்து 17 தேதி வரைக்கும் லீவ் இருந்துச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 நாள் குடுத்துருக்காங்க. ஏன்னா சாட்டர்டே, சண்டே வந்து அங்கிட்டு 2 நாள் கழிச்சு வர்றதுனால, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே லீவு கிடச்சிருக்கு எங்களுக்கு. நாங்க மட்டும் தான் போறோம். நான் எங்க வீட்டுக்காரவங்க வரல. நான் என் பசங்க தான் போறோம். எங்க வீட்டுக்காரவங்களுக்கு லீவு கிடையாது. அவங்களுக்கு வந்து தசராவுக்கு லீவ் இருந்துச்சுன்னா சப்போஸ் வருவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வரமாட்டாங்க. நாங்க தான் ரிட்டர்ன் திரும்பி வரணும். நாங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு நல்லா ஜாலியா வருவோம். கண்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொலுசு வந்து ஊற வச்சுருந்தேன். சும்மா சோப்பு போட்டு தான் ஊற வச்சுருந்தேன். இது வந்து கொஞ்சம் தேய்ச்சி எடுப்போம். கொஞ்சம் கருப்பாக இருக்குதுல்ல, அதனால் வந்து தேய்ச்சி எடுத்தால் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சி எடுக்க போகிறேன். கொஞ்ச நாள் போடாமல் நான் கழட்டி வச்சுருந்தேன். ஏன்னா இதெல்லாம் வந்து செயின்லாம் நல்லா தான் இருக்குது கொலுசு. ஆனால் ஒவ்வொரு இடத்துல வந்து இந்த மாதிரி அந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து நம்ம கொலுசை வந்து வெள்ளையாக்கியாச்சு. ரொம்ப கருப்பாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குது வெள்ளையா. இப்போ நம்ம கொலுசை வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து ஒரு துணி வச்சு வாஷ் பண்ணிக்கிறோம். நல்லா தொடச்சிட்டு அப்புறமா நம்ம கரண்டில் போட்டுக்கலாம். நல்லா இருக்குல்ல? அவ்வளோதான், ஒன்றும் போகல, நல்லா தான் இருக்குது. இப்போ இது வந்து நிச்சயதார்த்த மோதிரம். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இப்போ கொஞ்சம் ப்ரெஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணவும் நல்லா இருக்குது. இந்த நிச்சய மோதிரம் வந்து நான் இன்னுமே வச்சுருக்கேன். எனக்கு வந்து 8 வருஷம் ஆச்சு. இந்த 8 வருஷத்துலேயும் இந்த மோதிரம் வந்து நான் பத்திரமா வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா எங்கள் அம்மா தான் காரணம். எங்கள் அம்மா வந்து நிச்சய மோதிரம்னா பத்திரமா வச்சுக்கோ, அதை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி அதை அப்படியே சொல்லி இன்னும் அதை அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். யார்கிட்ட இன்னும் நிச்சய மோதிரம் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கிளம்பிட்டு பார்ப்போம். பை.